சிம்மத்துக்கு என்னைக்குமே தனி ஒரு கொள்கை, தனி ஒரு தன்மானம் எப்போதும் உண்டு. ஏன் தெரியுங்களா? என்னைக்குமே ஆராய்ச்சியோட இறைவனை தேடணுங்கிற, அதாவது எல்லா நேரமும் நிர்வாகமா இருந்தாலும் அந்த இறைவனை தேடுதல்ங்கிற ஒரு உணர்வு, ஒரு உந்திதல் சிம்மத்துக்கு இருக்கும். அதனாலதான் என்னமோ தெரியல, சிம்ம ராசிக்காரங்க என்னைக்குமே கமாண்டிங்ல இருப்பாங்க, ஆர்டர்ல இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. நல்லா பாருங்க, விஸ்வரூபத்துல இருப்பாங்க, விஸ்வரூபத்துல இருப்பாங்க. செய், டூ ஆர் டை, செய் அது செத்து. இந்த பழமொழி அவங்களுக்கு தான் பொருந்தும். நித்திய கண்டம் பூர்ணாயில் அது அவங்களுக்கு பொருந்தாது, அதுக்கு அது ஆப்போசிட்ல அப்படியே பொருந்தும். சிம்மத்துக்கு ஆப்போசிட்ல இருக்குது 6க்கு 7க்குரிய அவங்களுக்கு பொருந்தும். ஆனா இவங்க அப்படி இல்லை. எதையாவது செய், எதையாவது எதையாவது எந்த கட்சி நமக்கு சோறு போடுதா போய் சேரு, அப்புறம் நம்ம பார்த்துக்கிறோம். சோறு முதல்ல சேரு, சோறு போடுற கட்சியில முதல்ல சேரு, அப்புறம் பார்த்துக்கிறோம். அப்புறம் பேச்சு, பேச்சாற்றல், செயலாற்றல், வல்லமை, திறமை, நிர்வாகம், சீர்திருத்தம், செயல்பாடு, பேர், புகழ் எல்லாம் வந்துடும். எல்லாமே வந்துடும், தானாக வந்துடும். உழைப்புக்கு உரியவங்க, உழைப்பை மிஞ்சிய உழைக்கக்கூடியவங்க சிம்மத்துக்கு உரியவங்க. ஆக்டிவிட்டிஸ்ல ஆக்டிவிட்டிஸ் அப்படியே இருக்குங்க. அந்த சுறுசுறுப்பு எப்போதுமே இருக்கும். அந்த சுறுசுறுப்பு உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். என்ன, உங்க ராசிநாதன் லாபாதிபதியா 11 இருக்கார். கட்டத்துக்கு வாங்க, செவ்வாய் கேது உங்கள வீட்டுல இருக்கார். செவ்வாய் கேது கொஞ்சம் கவனமா இருக்கணும். போக்குவரத்துல கவனம், நண்பர்கள்ட்ட கவனம், பயணத்துல கவனம், சாப்பாட்டுல கவனம், விஷமிகள்ல சேரக்கூடாது, அடுத்தவங்க யாரும் பேச்ச கேட்கக்கூடாது, எச்சரிக்கையோட இருக்கணும். அது எல்லாமே இருந்துக்கிட்டா நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்கும். செவ்வாயும் கேது ஓரளவுக்கு உங்களுக்கு பாம்பு, நல்ல பாம்பு போகும். அது போகுதுன்னா கல் எடுத்துருந்தா நம்ம மேல வரும். போகுதுன்ற கையை கட்டிட்டோ இல்லை பயந்துக்கிட்டோ தள்ளி போய் நின்றோம்னா அது பாட்டுக்கு போயிடும். எதுக்கு அதை போய் நம்ம தொடரும்? அதே போல செவ்வாய் கேது மிக கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில், அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில், ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில், புரோகிதர் சம்பந்தப்பட்ட தொழில், கும்ப சம்பந்தப்பட்ட தொழில், பாருங்க எவ்வளவு இருக்கும் பாருங்க. நேரமே இல்லை. கடகத்துக்கு, கடகராசிக்கு, சிம்ம ராசிக்கு, மேச ராசிக்கு, தனுசு ராசிக்குலாம் இப்ப நேரமே இல்லை. யாரை பிடிக்கணும், யாரோட சேரணும், எப்படி வரணும், மக்களுக்கு என்ன செய்யணும், மக்கள் தொண்டை மகேஷ தொண்டைன்னு சொல்லணும். இப்ப அந்த பாசிபிலிட்டில இருக்காங்க எல்லாம். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அப்ப உங்க திசா பத்தியே பாருங்க. அஷ்டமத்து சனி நடக்குது, அப்ப அஷ்டமத்து சனி தான் என்ன நடக்கும்? அப்ப திசா பத்தியே பாருங்க, யாரு சாரம்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு பொருட்கள் வாய்ப்பு. பஞ்சமூர்த்தி வழிபாடு, பஞ்சாட்சர மந்திரம், பஞ்சமூர்த்தி வழிபாடு எல்லாத்தையும் பண்ணுங்க. சிவபுராணம் படிங்க. ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எதப்பெரும் ஜோதியே சுடரே சூழலி விளக்கே நானேய தவம் செய்த சிவாய நம்மை பெற்று பசும் பொன் தங்கத்தால் இந்த வைரத்தால் வைடூரியத்தால் ஹோமியத்தால் சுலுக்கி வச்சிருக்காரு மாணிக்கவாசக பெருமான். ஒவ்வொரு சொல்லியும் அந்த காலத்துக்கு தகுந்தவாறு, எந்த காலத்துக்கும் பொருந்துவார். அப்படிப்பட்ட வழிபாடுகளை பண்ணுங்க. வெற்றி உங்க பக்கம்தான். அஷ்டமத்து சென்று பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.